அதை மீறியும் தீர்மானத்தை நிறைவேற்றி குமரகுருபார் அவருன்றவர் இவ்வளோ தொழிலாளி போராடுறாங்க. இவங்க வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு அன்னெசரி விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க, ஹிந்திக்காரங்களை கூட்டு வாங்கன்றாங்க. இன்றைய அரசு ஆட்சினா சொல்லுது ஹிந்தி தெரியாது போடா கோபேக் மோடின்றாங்க. ஆனா இந்த கமிஷனர் உட்காந்துக்கிட்டு தலித் மக்கள் சமத்துவ நீதி சமத்துவ மக்களுக்கான ஆட்சி சொல்ற அரசு இந்த மாதிரி கமிஷனரை உட்கார வச்சு பாமர மக்கள் படிக்காத மக்கள் தலித் மக்கள் இவங்களை கஷ்டப்பட வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்க 2வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இப்போ வரைக்கும் உங்களை அழைச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபடல. தொடர்ந்து இதே நடவடிக்கை நீடித்தா உங்களோட அடுத்த கட்ட போராட்டங்கள் எந்த மாதிரியான போராட்டங்களா இருக்கணும்? அதாவது என்னன்னா, இதுவரை யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. அவங்க தனியார் மையம் 2300 கோடிக்கு ஆசைப்பட்டு நிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா தனியார் மையம் வேணான்னு நிக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும்னா பசி போராட்டம் பட்டினி போராட்டம். நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்துட்டோம். ஏன்னா வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. மற்றவங்க இந்த வாட்டி தொத்தா அத்த வாட்டி அவர் ஆட்சிக்கிறோம், எங்களுக்கு வேலை இல்லை. நாங்க போராட்டத்தில் இல்லை ஜெயிலில் போடுங்க, இல்லை நாங்க எதுக்கு வேணா துரிவோம், முடிஞ்சா இங்கே சாவோம். நேரடியாகவே இவர்கள் தெரிவித்த கருத்து என்பது தொடர்ந்து தனியார் மயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசி வந்த இந்த தமிழக அரசு தற்போது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது இருக்கக்கூடிய பணிகளையும் தனியார் மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபடுவதை தடுக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது. எனவே இந்த தீர்மானங்களை, அதாவது சென்னை மாநகராட்சியில் சில மண்டலங்களை தனியார் மயப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். இவர்களுக்கு இந்த தனியார் மயப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கையை கைவிடும் வரை தொடர்ச்சியாக தாங்கள் இந்த இடத்தில் போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இருப்பதாகவும், இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் தங்களை அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாதது கண்டனத்துக்குரியது. எனவே உடனடியாக தங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது தொடர்பான உரிய விளக்கம் என்பதை அளிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிர போராட்டமாக, உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களாக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை களத்தில் இருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.